சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். அன்னை பார்வதியாக இமவான் மடியிலே மேனையின் மடியிலே வளர்ந்தாள், விளையாடல் செய்தாள். அது ரொம்ப வேடிக்கை. அவள் தன்னை குழந்தையாக ஆக்கிக்கொண்டு தன்னை வளர்க்கக்கூடிய பேற்றை மேனைக்கு கொடுத்தாள். மண்ணுயிர் புவனம் ஏனை மற்றுள்ள பொருளுக்கெல்லாம் அன்னையாய் உதவி நாளும் அவற்றினை வளர்த்து நிற்பாள். தன்னையும் வளர்ப்பாருண்டோ? அவள் உலகத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடிய பராசக்தி. அவளை வளர்க்கக்கூடிய தகுதியும் ஆற்றலும் யாருக்கு உண்டு? அவள் நடித்தாள், வளர்ந்தது ஷடக்கே. அந்த கன்னிதன் அருளின் நீர்மை காட்டினள் போலுமன்றே. தன்னுடைய நீர்மையை, தன்னுடைய பெருமையை காட்டினாள். அவள் இப்பொழுது தவம் செய்ய தொடங்கிவிட்டாள். யாரை நோக்கி தவம்? 5 வயது பார்வதி சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறாள். அவள் குளித்த இடம் கௌரி குண்டம் என்று இமயமலையில் இப்பொழுதும் சொல்லப்படுகிறது. அங்கே தண்ணீர் பச்சையாய் அவள் வடிவத்தில் காட்சி அளிக்கிறது. கைலாச யாத்திரை செல்லக்கூடிய பெருமக்கள் அங்கே சென்று அந்த தண்ணீரை, பச்சையாயிருக்கும் தண்ணீரை அவள் பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்னை தவம் செய்கிறாள், அப்பனை நோக்கி தவம் செய்கிறாள். அது எப்படி தவம் தெரியுமா? மணியோடு சேர்வதற்காக ஒளி தவம் செய்கிறது, மலரோடு சேர்வதற்காக மனம் தவம் செய்கிறது, பாலோடு சேர்வதற்காக சுவை தவம் செய்கிறது, பண்ணோடு இணைவதற்காக இசை தவம் செய்கிறது, அவனோடு சேர்வதற்காக அவன் அருள் தவம் செய்கிறது. ஒரு பக்கம் அன்னை தவம் செய்து கொண்டிருக்கிறாள் கைலாசத்திலே. இன்னொரு பக்கம் சிவபெருமான் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு கீழே 4 பேர் அவரை விட வயதான பெருமக்கள். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்று 4 பெருமக்கள் அவருக்கு கீழே உட்கார்ந்திருக்க அவர்களுக்கு ஞானத்தை வாரித் தருகிறார் மௌனமாயிருக்கக்கூடிய நம்முடைய தட்சிணாமூர்த்தி. கல்லாலின் புடையமர்ந்து நான் மறையாரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். 4 பேருக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணினார். அது என்ன ஞானம்? இந்த கையினால அப்படி காமிச்சார். எப்படி காமிச்சார்? இந்த சுட்டு விரல், கட்ட விரல் 2 சேர்ந்திருக்கும், மற்ற 3 விரலும் நிமிர்ந்து இருக்கும். சின்முத்திரைன்னு இதுக்கு பேரு. சபரிமலையிலே ஐயப்பன் இப்படித்தான் உட்கார்ந்திருப்பார். தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையோடு உட்கார்ந்திருப்பார். சின்முத்திரைக்கு அர்த்தம் என்ன? சுட்டு விரல் ஆன்மா, கட்ட விரல் சிவபெருமான். மற்ற 3 விரல் நீண்டிருக்கக்கூடிய அந்த பாம்பு விரல் ஆணவம், அடுத்தாப்புல இருக்கிற மோதிர விரல் கண்மம், அதுக்கு அடுத்தாப்புல இருக்கிற அந்த சுண்டு விரல் மாயை.
ஆணவம், கன்மம், மாயை இவற்றோடு இயல்பாகவே சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சுட்டு விரல் இப்பொழுது அந்த மூன்றையும் விட்டு பணிந்து சிறந்து அறிந்து பக்தியினாலே தலை குனிந்து சிவத்தோடு இரண்டரக் கலக்கிறது. ஆணவ கன்மம் மாயையை விட்டு ஆன்மா ஆண்டவனோடு இணைகிறது என்பதை காட்டுவதுதான் சின்முத்திரை. இந்த சின்முத்திரையோடு எம்பெருமான் காட்சி கொடுக்கிறார். இதுதான் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் எம்பெருமான் சொல்லாமல் சொன்ன உபதேசம். ஆக இந்த கைலாச இமயமலை ரொம்ப கொடுத்து வச்சுது. ஒரு பக்கம் சிவபெருமான் தவம், ஒரு பக்கம் அம்பிகை தவம். இந்த ரெண்டு பேரும் இப்படி இருக்கிற பொழுது தேவர்கள் ஒரு பக்கம் துன்பப்பட்டார்கள். ஏன் துன்பப்பட்டார்கள்? இலங்கையில இருந்து 100 யோசனை தூரத்துல வீரமகேந்திரம் அப்படின்னு ஒரு பெரிய நகரம். அதற்கு தலைவன் சூரபன்மன். அந்த சூரபன்மனுக்கு நிறைய வரம். மாயமாபுரம்னு ஒரு ஊர், அதுக்கு தலைவன் தாருகன். ஆசுர நகரம்னு ஒரு பெரிய நகரம், அதற்கு தலைவன் சிங்கமுகன். சூரன், சிங்கமுகன், தாருகாசுரன் 3 பேரும் அசுரர்கள். சூரனுக்கு சிவபெருமான் வரம் உண்டு. அவனுக்கு சிவபெருமானுடைய அருளன்றி வேறு யாராலும் அழிவு கிடையாது. சிவபெருமானுடைய ஆற்றலால் தான் அவனை அழிக்கவோ திருத்தவோ முடியும். இந்த சூரனுடைய அரசாட்சி வீரமகேந்திரத்தில் நடக்கிறது. தேவர்களை எல்லாம் கொண்டு போய் பாடுபடுத்துகிறான். நீ யார் என்று கேட்டான். சூரிய பகவான். நான் சூரிய பகவான் என்று சொன்னார். நீ என்ன செய்கிறாய்? நான் சுடுவேன். அப்படியா? பகலில் சுடாதே. சூரன் ஆணையிட்டான். நீ யார்? நான் சந்திரன். தேய்வேன், வளர்வேன். இங்கே நீ தேயவும் கூடாது, வளரவும் கூடாது, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். இயற்கையை மாற்றினான். அடுத்த தேவனை பார்த்தான். நீ யார்? நான் யமன். என்ன செய்கிறாய்? உயிரை எடுப்பேன், காலம் காட்டுவேன். அப்படியா? வீரமகேந்திரத்திலே யார் உயிரையும் நீ எடுக்கக்கூடாது. வேண்டுமானால் நேரத்தை காட்டிக் கொண்டிரு. உனக்கு காலன் என்று பெயர். காலத்தில் வருவாய். நேரத்தை காட்டிக் கொண்டிரு. போ. தேவேந்திரன் வந்தான். சூரன் அவனை பார்த்தான். நீ யார்? நான் தேவர்களுக்கு ராஜா, தேவேந்திரன். அப்படியா? போ, கடலுக்கு போ, மீன் பிடித்து வா. மீனை எடுத்து அசுரர் வீட்டிலே எல்லாம் யார் யாருக்கு எவ்வளவு மீன் தேவையோ அவர்களுக்கு கொடுத்து விட்டு வா. வான் சுமந்த தேவர்கள் மீன் சுமக்கட்டும் என்றான் சூரன். அக்னி பகவான் வந்தார். நீ யார்? நான் அக்னி, சுடுவேன். அப்படியா? சமைக்கிற போது மட்டும் சுடு, வேறு எப்பொழுதும் சுடக்கூடாது. பிரம்மா வந்தார். நீ யார்? நான் உன் பாட்டனுக்கு அப்பா. அப்படியா? ஏதோ சொந்தம் சொல்லிவிட்ட, அதனால உனக்கு ஒன்னும் தண்டனை வேண்டாம். நல்ல நாள், ராவு காலம், யமகண்டம், நல்ல நேரம், இத பார்த்து எல்லாருக்கும் சொல்லிட்டு. நாராயணமூர்த்தியே வந்தார். நீ யார்? நான் பிரம்மாவுக்கு அப்பா, உன் பாட்டனுக்கு பாட்டன். அப்படியா? ஒன்று செய், இங்கே இருக்கக்கூடிய அசுரர்களுக்கெல்லாம் வரம் கொடுத்து கொண்டே இரு. தேவர்கள் காலையில் தென்கடலிலே உள்ள வீரமகேந்திரத்தில் பணியாற்றுவார்கள். உச்சி வேளையில் தாருகனுக்குரிய மாயமாபுரத்தில் பணியாற்றுவார்கள். மாலையில் ஆசுர நகரில் சிங்கமுகன் நகரத்தில் பணியாற்றுவார்கள். ஆக இப்படி அவர்களை அலைய வைத்தது சூரனுடைய பெருந்தவம். அருணகிரிநாத சுவாமி திருப்புகளில் இதை ரொம்ப அழகாக பாடுகிறார். நெறி தவறி அலறி மதி நடுவன் மகபதி முளரி நிருதி நிதிபதி கரிய வனமாலி நிலவு மறையவன் இவர்கள் அலைய அரசுரிமை புரி நிருதன் உரம் அற அயிலை விடுவோனே. இவர்களையெல்லாம் அலைய வைத்த சூரனுடைய ஆற்றல் தேயுமாறு வேல்விட்ட பெருமாளே. சூரன் இப்படியா? அவன் புள்ள ஒருத்தன், அவனுக்கு பானுகோபன்னு பேர். பானுகோபன்னா சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது சூரியனை கோவித்தவன். தேவர்களை எல்லாம் கொண்டு சிறையில போட்டு விட்டான் பானுகோபன். இந்திரனுடைய புள்ள ஜெயந்தன், அவனும் சிறையில கிடக்கிறான். இந்திரன் பிரம்மா காலில் போய் விழுந்தான். பெருமானே, தேவர்கள் சிறைப்பட்டு விட்டார்கள்.
என் மகன் ஜெயந்தன் சிறைப்பட்டு விட்டான். தேவலோகம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. சூரன் ஆட்சியை பிடித்துக் கொண்டு விட்டான். பிரம்மா, நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். பிரம்மா சொன்னார், நம்ம ஒரு தப்பு பண்ணணும், அதைத்தான் இப்போ அனுபவிக்கிறோம். கடவுள் எப்பொழுதும் கருணைதான் காட்டுவார். என்ன தப்பு பண்ணினோம்? தக்க யாகத்தில் சிவபெருமான் இல்லாத பொழுது நாம் கலந்து கொண்டு பங்கு பெற்று சிவ நிந்தனையில் பங்கேற்ற பாவம் இப்பொழுது மாட்டிக்கொண்டு விட்டோம். நம்முடைய தீய வினைகளை எல்லாம் சிவபெருமான் சூரன் மூலம் மாற்றுகிறார். பிள்ளைக்கு கட்டி வந்தால் வைத்தியரை கொண்டு அறுவை சிகிச்சை செய்வது மாதிரி நாம் செய்த பாவத்தை அறுத்து சிகிச்சை செய்வதற்காக சிவபெருமான் சூரனை அனுப்பி வைத்திருக்கிறார். பிரம்மா திருமாலிடத்திலே போய் கேட்டார். திருமால் சொன்னார், ஒன்று செய்யலாம். என்ன? சிவபெருமானுடைய அருட்சக்தியினால் அன்றி சூரனுக்கு அழிவு கிடையாது. அப்போ சிவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை பிறந்தால் சூரனுக்கு அழிவு வரும். சிவன் ஒரு பக்கம் தவம் செய்கிறார், அம்பாள் பராசக்தி ஒரு பக்கம் தவம் செய்கிறாள். இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே குழந்தை பிறக்கும். என்ன செய்யலாம்? ஒன்று செய்யலாம். பிரம்மா, உன் தம்பிக்கு மன்மதன்னு பேரு, அவனை அனுப்பு, அவன் கைலாசத்துக்கு போகட்டும், சிவபெருமான் மீது 5 மலர் பானங்களை விடட்டும், சிவபெருமான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஒப்புக்கொள்வார் என்று திருமால் கூற, பிரம்மா மன்மதனை பார்த்தார். மன்மதன் பதறிவிட்டான். பெருமானே, நான் யாரை வேண்டுமானாலும் மயக்குவேன், சிவபெருமானை மயக்க முடியாது. அகலிகையின்பால் இந்திரனை மயக்கினேன், திலோத்தமையின்பால் பிரம்மாவை மயக்கினேன், தாரையின்பால் சந்திரனையே மயக்கினேன். ஆனால் சிவபெருமான் துறவிகளின் தெய்வம், என்னால் முடியாது. அவன் உடம்பெல்லாம் அக்கினி, அவன் கண்ணில் அக்கினி, அவன் கையில் அக்கினி, அவன் வாயில் நெருப்பு, நினைத்தால் நான் எரிந்து போவேன். அண்ணா, நான் உங்கள் தம்பி, என்னை அழிக்க வேண்டும் என்று எண்ணிவிட்டீர்களா? பிரம்மாவை பார்த்து மன்மதன் இப்படியெல்லாம் பேசினான். சிவபெருமானுக்கு உடம்பு பூரா நெருப்பு. அது எங்கே இருக்கு தெரியுமோ? நம்ம தமிழ்நாட்டில் புள்ளிருக்கு வேலூர்னு ஒரு ஊர். அந்த புள்ளிருக்கு வேலூருக்கு அப்படி சொன்னா புரியாதே, வைத்தீஸ்வரன் கோயில்னு பேரு. இன்னொரு பேர் வைத்தீஸ்வரன் கோயில்ல பெருமான், அவரை பாட வந்த ஒரு புலவர் அழகா பாடுறார். வைத்தீஸ்வர பெருமானே, உன் பொண்டாட்டிக்கு தையல் நாயகின்னு பேரு, அவ உனக்கு மனைவி, உன் உடம்பெல்லாம் நெருப்பு, எப்படியா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? தீத்தான் உன் கையிலே, உன் கையில நெருப்பு, தீத்தான் உன் கண்ணிலே, உன் கண்ணில தீ, தீத்தானும் உந்தன் திருவாயில், உன் வாயிலே நெருப்பு. அதான் நீ சிரிச்ச உடனே முப்புறம் எரிஞ்சு போச்சு. தீத்தான் உன் மெய்யெல்லாம், உடம்பெல்லாம் தீ, செந்தடல் புலம்பண்ண மேனி. புள்ளிருக்கு வேலூரா, உன்னை இந்த தையலால் எப்படி சேர்ந்தாள்? தீத்தான் உன் கையிலே, தீத்தான் உன் கண்ணிலே, தீத்தானும் உந்தன் திருவாயில், தீத்தான் உண்மையெல்லாம். புள்ளிருக்கு வேலூரா, உன்னை இந்த தையலால் எப்படி சேர்ந்தாள்? அது மாதிரி மன்மதன் அழுதான். பெருமானே, நான் எப்படி சிவபெருமான் மேல் அம்பு விடுவேன்? இந்த கரும்புவில் சிவன் தந்தது, இந்த மலர் பானம் அவன் தந்தது, தீட்டிய மரத்தில் கூறு பார்க்க கூடாது. அலறினான் மன்மதன். பிரம்மா சொன்னார், நீ அவரை மயக்கப் போவதும் சிவபெருமான் செயல்தான். எல்லாம் சிவம் செயல். உதவி செய்வது புண்ணியம். நாங்கள் கேட்கிறோம், தேவ காரியம், நீ உதவி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உன்னை சபித்து விடுவேன். யோசித்தான் மன்மதன். பிரம்மாவினுடைய சாபத்தினால் சாவதை விட சிவபெருமானுடைய நெருப்பினால் சாவது புண்ணியம். தீர்மானித்தான். கிளம்பினான். ரதிதேவி கூடவே வந்தாள். கைலாசத்துக்கு போனான். சிவபெருமான் தவத்திலே இருக்கிறார். கரும்பு வில் வைத்திருப்பவன் மன்மதன். கரும்பு வில்லை அப்படி வளைச்சான். பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றிற்கும் காம இச்சையை உண்டாக்க எண்ணினான். கீழக்கோபுர வாசலுக்கு போனான்.
பானங்களை விட்டான். நந்தி தேவர் காவல் இருக்கிறார். ஒரு ஊங்காரம் செய்தார். மன்மத பானங்கள் வானத்திலேயே நின்று விட்டன. எந்த பறவை மீதும் விழவில்லை, எந்த விலங்கின் மீதும் விழவில்லை. நந்தியம்பெருமான் காலில் விழுந்தான் மன்மதன். பெருமானே, தேவகாரியம், நான் செல்ல வேண்டும், அருள் செய்யுங்கள். பெருமான் சொன்னார், கீழக்கோபுர வாயில் வழியாக போகாதே, மேலக்கோபுர வாயில் வழியாக போ. பெருமானுக்கு இடதுபுறத்திலே போ. ஏன்? இடப்பக்கம் கருணை, வலப்பக்கம் பேராற்றல் அவனுக்கு. இடது பக்கத்திலே வந்தான், 5 அம்புகளை விட்டான். அவனுக்கு 5 அம்பு. அம்பாள் காமாட்சிக்கு 5 அம்பு. இந்த மன்மதனுடைய அம்பு மயக்கத்தை உண்டாக்கும். காமாட்சியினுடைய 5 அம்பு மயக்கத்தை மாற்றி ஞானத்தை கொடுக்கும். 5 அம்பு மிக்க அலராய் நின்றாள் என்பது நம்முடைய அபிராமி அந்தாதி. அவளுக்கு 5 அம்பு உண்டு, இவனுக்கு 5 அம்பு உண்டு. 5 அம்புகள் விட்டான். பெருமானுடைய மேல் அந்த குடம்பிலே அம்புகள் படு முன்னாலே ஒரு பார்வை பார்த்தார். நிமிர்ந்தார். நெற்றிக்கண்ண லேசாக திறந்தார். கையிலை முற்றும் புகை பரவிற்று. மன்மதன் எரிந்து சாம்பலாகிவிட்டான். அணுவை சிதைக்கும் போது புகை வரும், ஆசையை சிதைக்கும் போதும் புகை. அணுவை விட இந்த ஆசை மிக பொல்லாது. அந்த புகை வந்தது. ரதி அழுதாள், பெருமானே, இப்படி ஆகிவிட்டது. செம்பதுமத்திருக்குமரா, திருமால் மைந்தா, இப்படி ஆகிவிட்டாயே என்று ரதி தேவி அழுதாள். சிவபெருமான் மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். தேவர்கள் பார்த்தார்கள், என்ன செய்வது? பெருமானே, நீதான் காப்பாற்ற வேண்டும். எப்படி செய்வது? வந்தார்கள். பெருமானுடைய திருவடியில் விழுந்தார்கள். இவனிடத்திலே சரணாகதி அடைந்தால் தவிர வேறொன்றும் செய்ய முடியாது. பிரார்த்தித்தார்கள். பெருமானே, ஒரு காலத்திலே நஞ்சை அருந்தினாய் எங்களுக்காக, கங்கையை தாங்கினாய் எங்களுக்காக, இப்பொழுது காப்பாற்ற வேண்டும் பெருமானே. நஞ்சருந்தியும் நதியினை சூடியும் நடுநெற்றி துஞ்சும் வெங்கனல் பறித்தும் வெவ்வலியரை தொலைத்திட்டும் அஞ்சல் என்று முன் காத்தனை. இதுவரை எங்களை காப்பாற்றியவன் நீ. இன்றெமக்கு அருளாயேல் தஞ்சம் ஆருளார் தாதையே அல்லது தனையர்க்கே. அப்பாவைத் தவிர பிள்ளைகளுக்கு அருள் செய்ய யார் இருக்கிறார்கள்? பெருமானே, நீங்கள் அருள் புரிய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பார்வதியை கல்யாணம் செய்து கொள். சரி, செய்கிறோம், உம் துயர் களைகிறோம். தட்சிணாமூர்த்தி எழுந்தார். பராசக்தியாகிற பார்வதி தவம் செய்து கொண்டிருக்கிறார். இவர் ஒரு கிளவேதியராக போய் காட்சி கொடுத்தார். வயதானவர். எவ்வளவு வயசு? ஒரு 5 கோடி வயசு இருக்கும். மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ, அத்தகைய மூப்பெனும் அதன் வடிவமேயோ என்று சேக்கிழார் பாடுவார் அல்லவா? அது மாதிரி ஒரு கிளவேதியராக சிவபெருமான் போய் பார்வதிங்கிற அந்த சின்ன பொண்ணுக்கு முன்னால போய் நிற்கிறார். அம்மா, என்ன செய்கிறாய்? தவம் செய்கிறேன். யாரை குறித்து தவம் செய்கிறாய்? அவள் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? அப்படி திரும்பினாள். பக்கத்திலே தோழி நின்றாள். தோழி சொன்னாள், சிவபெருமானை குறித்து தவம் செய்கிறாள். ஏன் அம்பாள் சொல்லவில்லை? கணவன் பெயரை மனைவி சொல்லும் பழக்கமில்லை. அவன் நாமத்தை கேட்டால் தான் அவனோடு கரைந்து போய்விட்டாள். முன்னம் அவனுடைய நாமங்கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணங்கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நாமங்கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே என்று அப்பர் சுவாமி சொன்ன மாதிரி சிவபெருமானை நினைத்தாள். அப்படியே ஒன்றி போய்விட்டாள். அவன் பெயரை சொல்லக்கூடாது. என் கணவன் பெயரை சொல்லக்கூடாது. பழைய காலத்திலே இப்படி ஒரு பழக்கம் உண்டு. கணவன் பெயரை மனைவி சொல்வது கிடையாது. ஏன் அப்படி சொன்னா மனசுக்குள்ளே இருக்கிற கணவன் வாய் வழிய வெளியில போயிடுவான். அவன் வெளியில போகக்கூடாதான். அவனை மனசுக்குள்ளே வச்சிருக்கணும். சொன்னால் வெளியில் போய்விடுவான் என்று பழைய காலத்து பெண்கள் கணவன் பெயரை சொல்றதே கிடையாது.
இந்த காலத்து பெண்கள் சொல்லி பார்க்கிறார்கள், அப்படியாவது அவன் வெளியில போறானா பார்க்கலாம். இவள் பெயரை சொல்லவில்லை. மாலும் அயனும் காணாத பெருமான் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறாள் என்று தோழி கூறினாள். இந்த கிழவனார் கேட்டார், ஏம்மா சிவபெருமான் உங்கிட்ட வருவானா? மாலும் அயனும் காணாத பெருமான் அல்லவா, உங்கிட்ட எப்படி வருவான்? பார்வதி சொன்னாள், மாலும் அயனும் ஆணவத்தால் தேடினார்கள், பெருமான் வரவில்லை. நான் அன்பினால் தேடுகிறேன், அவர் வந்து காட்சி கொடுப்பார். அவர் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை, அன்பெனும் குடில் புகும் அரசு, அவர் அன்புருவாம் பரசிவம் காட்சி கொடுப்பார். ஓ, என்ன செய்ய போகிறாய்? பெரியவரே, என் தவத்தை கடுமையாக்கப் போகிறேன். பெருமான் காட்சி கொடுக்காவிட்டால் இந்த தவத்திலேயே முழுகி விடுவேன். பெரியவர் பார்த்தார், ஏமா இதெல்லாம் நடக்கிற காரியமா, நீ என்னமோ சொல்றியே. இவளுக்கு கோபம் வந்தது. பெரியவரே, நீங்க என்ன பைத்தியக்காரரா? பித்தம் பிடிச்சு போச்சா? சிவபெருமானை பத்தி இப்படி நினைக்கிறீங்களே, வரமாட்டார்னு உங்களுக்கு என்ன பைத்தியமா? பெருமான் சிரித்தார். பரவாயில்லை, திட்டு, என்னை பித்தனே என்று திட்டு. பின்னாலே ஒரு சுந்தரமூர்த்தி திட்டப் போகிறான், அதற்கு இது ஒரு ஒத்திகையாக இருக்கட்டும், திட்டு. சிவபெருமானை நீ அடைவதா? ஏமா, உன் வயசுக்கு, உன் அழகுக்கு, உன் பதவிக்கு, உன்னுடைய ராஜகுமாரி என்ற அந்த பெருமைக்கு சிவபெருமான் தக்கவனா? அணிந்திருப்பது தோலாடை, அவன் ஏறி வர்றது ஒரு காளமாடு, அவன் அணிந்திருப்பது முழுக்க பாம்பு. ஒரு மாலை போட்டிருக்கான் தெரியுமா உனக்கு? பூரா சுடுகாட்டு தலை, ஒரு பக்கம் பன்றி கொம்பு. அவன் சாப்பாடு சாப்பிடுறது எதுல தெரியுமா? ஒரு திருவோடு. அது என்ன? பிரம்மாவினுடைய கபாலம் தலை. நஞ்ச சாப்பிட்டவன், காட்டுல இருக்கிறவன், அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு காதலிக்கிறியே. ஏம்மா, அவனை விட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. கிழவனார் சொன்னார், இவளுக்கு எப்படி இருக்கும்? ஐயா, இந்த சிவநிந்தனையை தட்சன் செய்தான் என்று அதை மாற்றுவதற்காகத்தான் இந்த பார்வதியாக இப்பொழுது பிறப்படுத்தேன். இப்பொழுதும் சிவபெருமானை நிந்திக்கின்றீர்களே. தயங்கினாள், வருந்தினாள், அழுதாள். தாட்சாயணி, அதற்காகத்தான் பார்வதியானேன். இப்பொழுதும் சிவநிந்தனையா? துடித்தாள். விபூதி பூசிய வேஷதாரியே, போ என்றார். அவர் போகவில்லை. இவள் அழுதாள். நான் போகிறேன் என்றாள். ஓடினாள். பெருமான் எதிர்த்தாற் போல் சிவபெருமானாக காட்சி கொடுத்தார். காலில் விழுந்தாள். பெருமானே, இகழ்ந்தவற்றையெல்லாம் பொறுத்துக்கொள். தெரியாமல் பேசிவிட்டேன் பெருமானே, நான் இகழ்ந்தவற்றை பொறுத்துக்கொள். பெரியவர் கடமை எது தெரியுமா? நாங்கள் செய்த சிறியவர் சிறுமையெல்லாம் பொறுத்தல் உங்கள் கடமை அல்லவா? சிவபெருமானே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். திருமணம் செய்து வாழ்வதை காட்டுவேன் என்றார் சிவபெருமான். பார்வதி கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிற்று. ஞானாகரன் முருகப்பெருமான், ஞானாம்பிகை சிவபெருமான், மனைவியாகிற பராசக்தி. இப்பொழுது கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிற்று. பார்வதி கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிற்று. எல்லோரும் போய் அங்கே சேர்ந்து விட்டார்கள். பார்வதி கல்யாணம் இமயமலையில் நிகழ்கிறது. கல்யாணத்துக்கு ஏற்பாடாகி தேவர்கள், முனிவர்கள், வித்யாதரர், கிண்ணரர் அவ்வளவு பேரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். ஒரு பக்கத்திலே அந்த பகுதி தாழ்ந்து போய்விட்டது. வடக்கு தாழ்ந்தது, தெற்கு உயர்ந்தது. சிவபெருமான் பார்த்தார். அகஸ்திய முனிவரே, தென்னாட்டுக்கு செல்லுங்கள். இப்பொழுது கூட்டமெல்லாம் இங்கே வந்து சேர்ந்தமையினாலே வடக்கு தாழ்ந்து விட்டது, தென்கோடு உயர்ந்து விட்டது. நீங்கள் செல்லுங்கள். நீங்கள் சர்வசக்தி வாய்ந்தவர், தென்னாட்டுக்கு செல்லுங்கள். அகத்திய முனிவர் புறப்பட்டு தென்னாட்டுக்கு வந்து விட்டார். தென்னாட்டிலே வந்து இவர் கால் வைத்தார். பூமி சமமாயிற்று. ஒரு பொதி பஞ்சு, சிறு தங்கக்கட்டி. பொதி பஞ்சு சிறு தங்கக்கட்டிக்கு சமமாய் இடையிலே இருப்பது மாதிரி புதிய மலை அகத்தியருக்கு வழிவிட்டது. புதிய மலையிலே இவருக்கு திருமண காட்சி காட்டப்படும் என்று சிவபெருமான் கூறினார். இப்பொழுது கல்யாண ஏற்பாடுகள் நிகழ்ந்தன.
சிவபெருமான் எப்படி உட்கார்ந்திருக்கிறார்? முழுக்க பாம்பை போட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறார். பிரம்மாவும் திருமாலும் வந்தார்கள். பெருமானே, கல்யாண மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள், இந்த பாம்பையெல்லாம் தூக்கி போடுங்கள், மாணிக்க மாலையை அணிந்து கொள்ளுங்கள், புலித்தோல் வேண்டாம், பொன்னாடையை ஏற்றுக்கொள்ளுங்கள். பெருமானை அலங்கரித்தார்கள். எவனை அலங்கரித்தால் அலங்கார பொருள்களுக்கு சிறப்பு உண்டாகுமோ அவனை அலங்கரித்து பார்த்தார்கள். யாரை இனிமேலும் அலங்கரிக்க முடியாதோ அந்த பெருமானை அலங்கரித்து பார்த்தார்கள். அழகாக சிவபெருமான் வந்து வீற்றிருக்கிறார். பக்கத்திலே அம்பாள் பராசக்தி பார்வதியாக வீற்றிருக்கிறார். புரோகிதம் யார் செய்வது? வியாழ பகவானே வந்து உட்கார்ந்தார். பிள்ளையார் பிடிக்கலாமா? என்ன பிடிப்பது? பிள்ளையாரே வந்து உட்கார்ந்தார். பிரம்மா வந்து உட்கார்ந்தார். திருமணம் நடந்தது. சிவபெருமான் உமையோடும் காட்சி கொடுக்கிறார். பாலும் சுவையும் இணைந்தன, மணியும் ஒளியும் இணைந்தன, சந்தனமும் மணமும் இணைந்தன. எல்லோரும் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். மன்மதன் மனைவி ரதி தேவி வந்தாள். சிவபெருமான் காலில் விழுந்தாள். பெருமானே, உலகமெல்லாம் மகிழ்ச்சியாயிருக்கிறது, என் கணவன் எரிந்து போய்விட்டானே. பெருமான் கருணையோடு காட்சி கொடுத்தார். ரதி, கவலைப்படாதே, மன்மதனை எழுப்பித் தருகிறேன். உன் கண்ணுக்கு மட்டும் அவன் காட்சி கொடுப்பான், அனங்கனாயிருப்பான். எரிந்து போன ஆசை தீயை மீண்டும் உயிர்ப்பித்தார் சிவபெருமான். அனுபவிக்க அனுபவிக்க துன்பமுற்று ஆணவம் குறையும். அதற்கு ஆசை ஒரு காரணம், அதுவும் வாழ்க்கையில் வேண்டும். எனவே மீண்டும் மன்மதன் உயிர்த்து எழுந்தான். சிவபெருமானுக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது. ஆகா, இனிமேல் குழந்தை ஒன்று பிறக்கும் என்று நம்பினார்கள். சிவபெருமான் சக்தியை கல்யாணம் செய்து கொண்டு மீண்டும் தவத்தில் உட்கார்ந்து விட்டார். மங்கையோடு இருந்தே யோகு செய்வானை என்பது நம்ம தேவாரம். இப்பவும் தவத்தில் உட்கார்ந்துட்டார். இனிமே என்ன செய்கிறது? குழந்தை பிறக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும். இது நமக்கு சரி, சிவபெருமானுக்கு சரியா? அவர் நம்மள மாதிரி உடம்புள்ளவரா? அது ஞானமயமான தேகம். என்ன செய்வது? தேவர்கள் மீண்டும் வருத்தத்தில் ஆழ்ந்தார்கள். சிவபெருமான் தவத்தை தொடர்ந்தார். பார்வதி திருமணமாகி பல நாட்களான பிற்பாடும் சிவபெருமான் தன் கருணையை காட்டவில்லையே என்று தேவர்கள் வருந்தினார்கள். சிவனை யாம் வெறுத்தல் குற்றம், சிறந்த நோன்பு இயற்றிடாதே, தவறு செய்தனம் என்று எம்மை நோவதே தக்கது என்றார். சிவபெருமானை நாம் வெறுக்கக்கூடாது. நாம் நோன்பு ஒழுங்காக இயற்றவில்லை, நாம் தவறு செய்து விட்டோம் என்று நம்மை நாமே நொந்து கொள்ள வேண்டும் என்று தேவர்கள் வருந்தினார்கள். வாயுதேவனை அனுப்பினார்கள். சிவபெருமான் எப்படி இருக்கிறார் என்று பார்த்து வா, அவர் தவத்தில் இருக்கிறாரா இல்லையா என்று பார்த்து வா. வாயுதேவன் மெதுவாக சிவபெருமான் நிலையை காண்பதற்கு ஒற்றன் மாதிரி வந்தான். நந்தியம்பெருமான் அறிந்து கொண்டார். ஒரு ஊங்காரம் செய்தார். வாயுதேவன் மயங்கி வீழ்ந்தான். தேவர்கள் வந்தார்கள். நந்தியின் அடியில் விழுந்தார்கள். சிவபெருமானை பார்த்தார்கள். சிவபெருமான் திருவடியில் விழுந்து அலறினார்கள். பெருமானே, நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும். சிவபெருமான் கண்ணத் திறக்கிறார். என்ன வேண்டும் கேளுங்கள். பெருமானே, ஆதியும் நடுவும் ஈரும் இல்லாதவன் நீ, அருவமும் உருவும் ஒப்பும் இல்லாதவன் நீ, வரவு போக்கு இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் கடந்தவன் நீ, வேதங்களால் பேசப்பட முடியாத மாதிரி தாண்டி நிற்பவன் நீ. விமலனே, ஒரு பிள்ளையை நீ உன்னை போன்ற பிள்ளையை தர வேண்டும் என்று வேண்டினார்கள். அற்புதமான வாக்கு கச்சியப்ப சிவாச்சாரியார். ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பம் துன்பும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமல ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும்
நின்பால் நின்னையே நிகர்க்க என்றாரு. உனக்கு சமானமாக ஒரு பிள்ளையை தர வேண்டும். வேறு மாதிரி சொன்னால் நீயே பிள்ளையாக வந்து பிறக்க வேண்டும். அவனுக்கு சமம் கிடையாது. அவன் தனக்கு உவமை இல்லாதவன். நீயே பிள்ளையாக வந்து பிறக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். பெருமான் பார்க்கிறார், உரிய நேரம் வந்துவிட்டது. சிவபெருமானுக்கு 5 முகங்கள் உண்டு. ஈசானம் என்பது மேல் நோக்கிய முகம். அது பளிங்கு நிறத்திலே இருக்கும். அருள் செய்வது அதன் தொழில். தத்புருஷம் என்பது கிழக்கு நோக்கிய முகம். அது பொன்னிறத்திலே இருக்கும். மறைத்தல் தொழில் செய்யும். அகோரம் என்பது தெற்கு நோக்கிய முகம். அது சாம்பல் நிறத்திலே இருக்கும். அழித்தல் தொழிலை செய்யும். வாமதேவம் என்பது வடக்கு நோக்கிய முகம். அது சிவப்பாயிருக்கும். காத்தல் தொழில் செய்யும். சத்யோஜாதம் என்பது மேற்கு நோக்கிய முகம். அது வெள்ளையாயிருக்கும். படைத்தல் தொழிலை செய்யும். ஆக ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று 5 முகங்கள் அவனுக்கு வெளிப்படத் தோன்றக்கூடியவை. இதோடு கீழ்நோக்கிய முகம் ஒன்று உண்டு. அதற்கு அதோமுகம் என்று பெயர். அதோமுகம் என்றால் கீழ்நோக்கிய முகம். அதோ கதியாகிவிட்டான் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அது மாதிரி கீழ் நோக்கிய முகம். எம்பெருமான் சிவபெருமான் 6 முகத்தோடு இப்பொழுது காட்சி கொடுக்கிறார். வந்திக்கும் மலரால் ஆதிவானவர் உரைத்தல் கேள, புந்திக்குள் இடர் செய்யற்க புதல்வனை தருதும் என்ன, அந்திக்கு நிகர்மை அண்ணல் அருள் புரிந்து அறிஞராயோ சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் 6 கொண்டான். திருமுகம் 6 கொண்டான். மலரோனாதி வானவர்கள் வாழ்த்தினார்கள். கவலைப்படாதீர்கள், நாம் புதல்வனை தருவோம் என்று எம்பெருமான் தன்னுடைய பழைய திருமுகங்கள் 6ஐயும் ஏற்றுக்கொண்டான். 6 முகங்கள், 6 முகங்களிலே இருந்து 6 தீப்பொறிகள் பறந்தன. உலகமெல்லாம் நடுங்கிற்று. 6 பொறிகள் வான்மடியாகச் செல்லுகின்றன. வாயுதேவனும் அக்னி தேவனும் இதை சுமந்து செல்லட்டும் என்று சிவபெருமான் கூற, வாயுவும் அக்னியும் நடுங்க அதை சுமந்து செல்லக்கூடிய ஆற்றலை தந்தோம் என்று சிவபெருமான் தர, வாயு பகவானாகிற காற்றும் அக்னி பகவானாகிற நெருப்பும் வானமாகிற ஆகாயத்தின் வழியாக 6 பொறிகளை சுமந்து சென்று கங்கையாகிற தண்ணீரில் விட, கங்கை அதை ஆற்ற மாட்டாமல் சரவண பொய்கையாகிற மண்ணிலே விட்டாள். ஆக 5 பூதங்கள் ஒன்றாய் சேர்ந்து விட்டன. வாயு என்பது காற்று, அக்னி என்பது நெருப்பு, வானவழி, கங்கை என்பது தண்ணீர், சரவண பொய்கை மண். 6 தீப்பொறிகள் 5 பூதங்களின் வழியாக வந்தன. 6 குழந்தைகளாக காட்சி கொடுத்தன, விரிந்தன. பிரபஞ்சம் என்றால் விரிவது என்று பொருள். பஞ்சம்னா 5, பிரன்னா விரிவது. இந்த 5 பூதங்களும் விரிவாய் இருப்பதனாலே பூமிக்கு பிரபஞ்சம்னு பேரு. பிரன்னு சொன்னா இறைவன் அருளால் மிக சிறப்பாக விரிவடைவது. பிரசாதம்னா மிக சிறப்பான சாதம். பிரகாரம்னா சிறப்பான வட்டம், வட்டமான மாலை. பிரவசனம்னா மிகச் சிறப்பாக அருளால் விரிவடைந்த பேச்சு. பிரபஞ்சம்னா 5 பூதங்களால் உண்டானது. 5 பூதங்களால் உண்டான உலகை காக்க வந்த முருகன் 5 பூதங்களின் வழியே வந்து மண்ணிலே அமர்ந்து விட்டான். இதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமியை கம்பன் பேசுவான். சிவன் அம்சம் ஆஞ்சநேய சுவாமி. சிவபெருமான் பஞ்சபூதமாகவே தொடர்பு கொள்வார்.
ஆஞ்சநேய சுவாமியும் இந்த 5ஓடு தொடர்பு உள்ளவர். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆரியற்காக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலாறு ஊரில் 5லே 1 வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான் என்பது கம்ப சித்திரம். சிவபெருமான் இப்பொழுது 6 முகங்களிலே இருந்து தீப்பொறிகளை உண்டாக்க, அவை 6 குழந்தைகளாக மாற, சரவணத்திலே போய் 6 குழந்தைகளும் அமர்ந்தன. மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அளக்கொணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி அருமுக உருவாய்த் தோன்றி அருளொடு சரவணத்தின் வெறிகமல் கமலப்போதில் வீற்றிருந்தருளினானே. மறைகளின் முடிவினாலும் வாக்கினாலும் மனத்தினாலும் அளக்க ஒண்ணாத சிவபெருமான் சரவணத்திலே போய் 6 குழந்தையாய் காட்சி கொடுக்கிறான். அவதாரம் இப்பொழுது நிகழ்கிறது. முருகப்பெருமானுடைய அவதாரம். அவதாரம்னு சொன்னாலும் அது எப்படி தெரியுமோ, மறைஞ்சது மீண்டும் தோன்றுவது போலே. நேத்து சூரியன் மறைஞ்சான், இன்னைக்கு காலையிலே உதித்தான். அந்த வார்த்தையை வைக்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். அற்புதமான வாக்கு. பருவமும் உருவும் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாக சோதி பிழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகல் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகல் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய உலகம் உய்ய முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்பது கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய அற்புதமான அமுத வாக்கு. அருவமும் உருவும் ஆனவன் பெறுவான், அனாதியாய் பலவாய் ஒன்றாய் இருப்பவன் பெருமான், பிரமமாய் நிற்கக்கூடியவன் பெருமான். அவன் ஒரே வடிவத்தை எடுத்துக்கொண்டான். எப்படி பிறந்தான்? இந்த கடைசி வரி ரொம்ப முக்கியம். ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. பிறக்கிற போது குழந்தை பிறந்திருச்சுன்னு தான் சொல்லுவானே தவிர பேரை வச்சு ராமசாமி பிறந்துட்டான்னு சொல்லுவான் இல்லை. இது பேரே வருது. ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன். ஏன்? இந்த பெருமான் பெயருக்கு சொந்தக்காரன். முன்பு இருந்தவன் இப்பொழுது பிறக்கவில்லை, மறைந்தவன் உதிக்கிறான். பிறக்கும் பொழுதே இந்த பெருமான் வேரோடு பிறக்கிறான், மறைந்தவன் இப்பொழுது உதிக்கிறான். இந்த கடைசி ரொம்ப முக்கியம். ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. உதித்தனன்ல ஒரு ஊனா, உலகத்துல ஒரு ஊனா, உய்யம் அது உய்ய, அதுல ஒரு ஊனா. இந்த 3 உகரம் இருக்கு. என்ன அர்த்தம்? உகரம் என்பது காப்பாற்றுவது, அகரம் என்பது படைப்பது, உகரம் என்பது காப்பாற்றுவது, மகரம் என்பது ஒடுக்கிக் கொள்வது. ஓம்ங்கிறது இந்த அகர உகர மகரம். நம்ம கடவுள்கிட்ட போய் நீ என்னை படைப்பாயாகன்னு கேட்கறது இல்லை. கடவுள்கிட்ட போய் என்னை ஒடுக்கிக்கொள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தைரியமும் கிடையாது. என்ன கேட்கிறோம்? கடவுளே காப்பாத்து. உகரம் என்பது காப்பாற்றக்கூடிய எழுத்து. அதனாலதான் தமிழ் நூற்கள், பழைய முதல் பாட்டுக்கள் உகரத்தில் தொடங்கும். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் உலகம் உவப்ப வல நேர்வு தெரிதரு திருமுருகாட்டுப்படை. ஆக இப்படியே ஒன்னொன்னும் தொடங்கும். உலகம் ஊனாவில தொடங்கும். இந்த 3 ஊனாவும் காப்பாற்றுவது. கடவுள் நம்மை 3 நிலைகளில் காப்பாற்றுகிறார். ஆரம்பத்தில் நம்ம
அறிவில்லாம அறியாமையில கிடந்தோம். இப்போ கொஞ்சம் அறிவும் அறியாமையும் சேர்ந்திருக்கு. இதுக்கப்புறம் முற்றறிவு வருமானால் முழுக்க அறிவுமயமாய் இருக்க போறோம். நமக்கு 3 நிலை. 1 அறியாமை, 2 இப்பொழுது அறிவும் அறியாமையும், 3வது முற்றறிவு. இந்த 3லும் காப்பாற்றக்கூடியவன் முருகப்பெருமான் என்று காட்டுவது போல 3 உகரங்களை வைத்து முதித்தனன் உலகம் உய்ய என்றார். நேற்று இன்று நாளை நேற்றும் காப்பாற்றியவன் முருகன், இன்றும் காப்பாற்றுபவன் முருகன், இனியும் காப்பாற்றப் போபவன் முருகன் என்று காட்டுவது போலே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று பாடினார் கச்சியப்ப சிவாச்சாரியார். 6 குழந்தைகள், கார்த்திகை பெண்கள் 6 பேர் தவம் செய்தார்கள், வளர்த்தார்கள். 6 குழந்தைகளையும் 6 பெண்கள் வளர்த்தார்கள். அதனாலே இவனுக்கு கார்த்திகேயன் என்று பெயர். பம்பாயிலே முருகனுக்கு கார்த்திக் சுவாமி என்று பெயர். இவனுக்கு கார்த்திகை நாள் விரதம் சிறப்பானது. குமரகுரு கார்த்திகை பெருமாளே என்று திருப்புகழ் பேசும். கங்கை சுமந்தமையினாலே இவனுக்கு காங்கேயன் என்று பெயர். சரவணத்தில் வந்ததினாலே சரவணபவன் என்று பெயர். ஏன் கந்தன்னு பேரு தெரியுமோ? அம்பாள் பராசக்தி வந்தாள், இந்த குழந்தையை பார்த்தாள், கையால் எடுத்து அணைத்து கந்தன் என பேர் புனைந்து மெய்யாரும் ஒன்றாக மேவுவித்தாள். 6 உடம்பையும் ஒன்னா சேர்த்தாள். 6 தலை, 12 கரங்கள், ஒரே உடம்பு. அம்பாளால் சேர்க்கப்பட்டவன். அதனாலே இவனுக்கு கந்தன் என்று பெயர் வந்தது. எல்லாவற்றுக்கும் பற்றுக்கோடாய் இருப்பவன் கந்தன் என்று கூறப்பட்டான். 6 குழந்தைகள் அந்த 6 கார்த்திகை மாதர்களுக்காக விளையாடின. ஆட ஓர் உருவம், செங்கை அறைய ஓர் உருவம், நின்று பாட ஓர் உருவம், நாடி பார்க்க ஓர் உருவம், ஆங்கண் ஓட ஓர் உருவம், ஓர்பால் ஒழிக்க ஓர் உருவம், யாண்டும் தேட ஓர் உருவம். ஆக சிவன் மகன் புரிதலுற்றான். பெருமான் 6 உருவங்களை எடுத்துக்கொண்டு கார்த்திகை மாதர்களோடு விளையாடினான். மீனாட்சி அம்மை பராசக்தி பார்வதி வந்தாள், கையால் எடுத்து அணைத்தாள், கந்தன் என்று பேர் வைத்தாள். பால் ஊட்டினாள், பால் வடிந்தது. அந்த பாலை பராசர குமாரர்கள் மீனாக தெரிந்தவர்கள் அருந்தினார்கள். மீண்டும் குழந்தைகளாக மாறினார்கள். திருப்பரங்குன்றத்துக்கு சென்று தவம் செய்யுங்கள், முருகன் அருள் புரிவான் என்று சிவபிரான் கூற பராசர முனிவரின் பிள்ளைகள் திருப்பரங்குன்றத்துக்கு சென்றார்கள். முருகப்பெருமான் 6 முகத்தோடு காட்சியளிக்கிறான்.